இயேசுவின் இதய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் 3ஆம் நாளிலே இந்த திரு இருதய பக்தியானது எதில் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்தை அன்பு செய்து அதற்கு மேலான பக்தி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பக்தி முயற்சியில் பல தவறான புரிதல்கள் காணப்படுகின்றன. இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன் என்று அடிக்கடி நாம் சொல்லுவதிலும், நீண்ட ஜெபங்களை ஏறெடுப்பதிலும், திரு இருதய பக்தி பாடல்களை பாடுவதிலும், திரு இருதய பீடங்களில் மலர்களை வைத்து தீபங்களை ஏற்றி வழிபடுவதிலும் தான் இந்த பக்தி இருக்கிறது என்று பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் அதே நேரத்தில் இவை திரு இருதய பக்தியின் வெளி அடையாளங்கள் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலே ஆண்டவர் கூறுவது போன்று, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். உண்மையான அன்பு என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக செயல்களிலும் அது காணப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த அன்பு உண்மையான கள்ளமற்ற அன்பாக இருக்க முடியும். இயேசுவை நாம் அன்பு செய்கிறோம், இயேசுவுக்கு மேலான ஆராதனையும் பக்தி முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம் என்பது வெறுமனே நம்முடைய வார்த்தைகளில் மட்டும் வெளிப்படக்கூடாது. மாறாக நம்முடைய அன்றாட செயல்களில் வெளிப்பட வேண்டும். நான் என் தந்தையை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மகன் அந்த தந்தையினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சொற்கேட்டு நடவாமல் அந்த தந்தையின் இருதயத்தை வேதனைப்பட செய்வான் என்று செய்தால், அவன் தன் தந்தையை உண்மையாக அன்பு செய்கிறான் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அதே போலத்தான் இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாம் நோகச் செய்துவிட்டு நம்முடைய செயல்களில் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்துவிட்டு அவரை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இயேசுவின் திரு இருதயத்தை நாம் அன்பு செய்கிறோமா இல்லையா? இதை எப்படி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்? நம்முடைய மனது பொருந்தி எந்த பாவத்தையும் நாம் நமக்கென்று கட்டிக்கொள்ளாதபடி கவனமாயிருக்கிறோமா? இறைவனுடைய கட்டளைகளையும் திருச்சபையின் கட்டளைகளையும் கடைபிடிக்கிறோமா? குருக்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துகிறோமா? திரு இருதயத்துக்கு வணக்கமாக நம்மால் இயன்ற தனியான முயற்சி செய்து நம்முடைய தீய பழக்க வழக்கங்களின் மேல் குறைந்தது ஏதாவது ஒரு தீய வழக்கத்தின் மீது வெற்றி கொண்டு அதனை நம்மால் நிறுத்த முடிகிறதா? ஜெபம் மற்றும் நம்முடைய
நன்மாதிரியான செய்கைகளால் ஆன்மாக்களை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறோமா? இவை போன்ற சிறிய சிறிய முயற்சிகள்தான் இயேசுவின் திரு இருதயத்தை நாம் அன்பு செய்கிறோம் என்பதற்கான அடையாளங்களாக திகழ்கின்றன. வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயல்களாலும் சிறிய சிறிய ஒருத்தல் முயற்சிகளாலும் விளங்குகிற அன்புதான் இயேசுவின் திரு இருதயத்தின் மீதான நாம் கொண்டுள்ள உண்மையான அன்பு ஆகும். நம்முடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். வெறுமனே வார்த்தை அளவிலே இயேசுவின் திரு இருதயத்தின் மீதான நம்முடைய அன்பு நின்று விடுகிறதா? அல்லது நம்முடைய செயல்களின் மூலமாக திரு இருதய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று சிந்திப்போம். செயல்களில் இறை அன்பை வெளிப்படுத்திட திரு இருதய ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம்.